வணக்கம் and welcome to XLTECHTAMIL. இன்னைக்கு நம்ம வீடியோல இன்டராக்டிவ் டேஷ்போர்ட் எப்படி கிரியேட் பண்றது அப்படினு தான் பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம கிவ் அவேக்கான வின்னர் யாரு அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம previous வீடியோல கிரியேட் பண்ண சார்ட்ஸ் தான் இந்த வீடியோல நம்ம டேஷ்போர்ட்ஸா கன்வெர்ட் பண்ண போறோம். அந்த வீடியோஸ் நீங்க இன்னும் பார்க்கல அப்படினா அந்த வீடியோக்கான லிங்கை ஐ பட்டன் and descriptionல ஆட் பண்றேன். மறக்காம போய் பாருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படினா உங்களுக்கு கொஞ்சம் கிளாரிட்டியா இருக்கும். இப்போ நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ண சார்ட்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம இத கன்சாலிடேட் பண்ண போறோம். கன்சாலிடேட் பண்ண சொல்ல நம்ம கன்ஃபியூஸ் ஆக கூடாது அப்படின்றதுனால நம்ம இந்த சார்ட்ஸ்க்கு டைட்டில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம ஈஸியா எக்ஸல்ல பண்ண முடியும். அது எப்படின்றதை இப்போ பார்ப்போம். ஸோ இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் கஸ்டமைஸ்டாக வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணி இங்கே டேரெக்டாக டைப் பண்ணிக்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா டேட்டாவோட ஹெட்டரே சார்ட் டைட்டிலாக இருந்தால் போதும் அப்படின்றதுனால நான் இந்த சிம்பிள் ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். பிவட் டேபிளில் ஏதாவது ஒரு இடத்துல கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பிவட் டேபிள் டூல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். இதில் டிசைன் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். டிசைன் கிளிக் பண்ண உடனே ரிப்போர்ட் லேஅவுட் அப்படின்னு இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிவிட்டு ஷோ இன் அவுட்லைன் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். டிஃபால்ட்டாக நமக்கு காம்பேக்ட் ஃபார்மில் இருக்கும். நம்ம அவுட்லைன் ஃபார்ம் கிளிக் பண்ண உடனே இங்கே ரோ லேபிள் அப்படின்ற ஹெட்டர் பார்த்தீங்கன்னா உங்களோட டேட்டாவில் என்ன ஹெட்டர் இருந்ததோ அந்த ஹெட்டர் இங்கே வந்துடும். இப்போது சிம்பிளாக என்ன பண்ணுறீங்கன்னா சார்ட்டில் இதோட டைட்டில் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா இங்கே ஃபார்முலா பாரில் ஈக்குவல் டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ஹெட்டர் இருக்கிற செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. என்டர் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா அந்த ஹெட்டர் நேமே உங்களுக்கு சார்ட் டைட்டில் ஆட் ஆகிடும். இதே ப்ராசஸை மற்ற ஷீட்டுக்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரெண்ட் சார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரெண்ட் சார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெட்டர் இயர்ஸ் அப்படின்ற மாதிரி வருது. நமக்கு இங்கே இயர்ஸ் அப்படின்றது தேவையில்லை. எனக்கு பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ட்ரெண்ட் அப்படின்ற மாதிரி வேணும். அதனால் நான் மேனுவலாக டைப் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ சார்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம டைட்டில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்தது நம்ம இதை கன்சாலிடேட் பண்ண போகிறோம். கன்சாலிடேட் பண்ணுறது நம்ம ஒரு புது ஷீட்டில் பண்ண போகிறோம். அதனால் நான் ஒரு நியூ ஷீட் ஆட் பண்ணிக்கிறேன். இதுக்கு நான் ஷீட் நேம் டேஷ்போர்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். இதை நான் ஃபஸ்ட்டு ஷீட்டாக மூவ் பண்ணிக்கிறேன். நம்ம சார்ட்ஸை இந்த ஷீட்டில் கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட டேஷ்போர்டுக்கான லேஅவுட் எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம டிசைன் பண்ணிப்போம். டிஃபால்ட்டாக நீங்கள் இந்த மாதிரி ஒரு டேஷ்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ரோவையும் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய காலமையும் யூஸ் பண்ணாதீங்க. அதை மினிமைஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க. எதுக்காக இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்கேஸ் உங்களுக்கு பார்டர் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணி நீங்கள் பார்டரை அதை ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஏதாவது ஒரு வேல்யூ ரெஃபர் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணிவிட்டு அந்த வேல்யூ நீங்கள் சார்ட்ஸில் ரெஃபர் பண்ணலாம். அதுக்காக தான் இதை அப்படியே பிளாங்காக விட சொல்கிறேன். இப்போ இன்சர்ட்டில் போய்ட்டு ஷேப்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் பார்த்தீங்கன்னா இதில் ரெக்டாங்கிள் ஷேப் இருக்கும், இல்லை ரவுண்ட் ரெக்டாங்கிள் இருக்கும். இது ரெண்டுத்தில் எது வேணுமோ நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ரெக்டாங்கிள் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு பி செல் ஆரம்பிக்குது இல்லையா, அங்கேருந்து நான் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ நான் இசட் வரையும் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் இங்கே தான் என்னோடய சார்ட் டைட்டில் வரப்போகுது. ஸோ இதை நான் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுறேன். 2 டைம்ஸ் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஹெட்டர் நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதே மாதிரி ஃபூட்டருக்கு வருவோம். ஃபஸ்ட்டு இருக்கிற ஷேப் சைஸை விட ஹைட்டு மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே ஃபில்டர் வேணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அதிக ஸ்பேஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். அடுத்தது இன்னொரு ஷேப் டூப்ளிகேட் பண்ணோம் இல்லையா, அதை நான் இங்கே இதோட ஹைட்டையும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பேசிக்காக ஹெட்டர் ஃபூட்டர் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நடுவில் நம்மளோட கண்டென்ட் வரப்போகுது, அதான் நம்மளோட சார்ட்ஸ் வரப்போகுது. ஸோ ஹெட்டரில் உங்களோட சார்ட் டைட்டில் கொடுத்துக்கோங்க. பாட்டமில் அதாவது ஃபூட்டரில் பார்த்தீங்கன்னா நமக்கான ஃபில்டர்ஸ் வரப்போகுது. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சார்ட்ஸ் வரப்போகுது. ஸோ இதுக்காக தான் இந்த ஒரு லேஅவுட் டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம சார்ட்ஸை 1 by 1 காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுவோம். ஷீட் 1ல் போகிறேன், சேல்ஸ் ரெப் எடுக்கிறேன், காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பிவட் ஃபீல் நமக்கு தேவையில்லை, அதனால் இதை நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அடுத்தது ஷீட் 2க்கு போகிறேன். இதையும் காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரேண்டமாக ஏதாவது ஒரு செல்லை செலக்ட் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் சார்ட்டை கிளிக் பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா அது உங்களோட ப்ரீவியஸ் சார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணிடும். அதனால் ஏதாவது ஒரு செல்லை ரேண்டமாக கிளிக் பண்ணுங்கள், அங்கே நீங்கள் இதை பேஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலுமே. ஸோ இதே ப்ராசஸ் பேலன்ஸ் இருக்கிற சார்ட்ஸ்க்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஜூம் சைஸ் சின்னதாக வைக்கிறேன். இப்போ நம்ம இந்த சார்ட்டை அலைன் பண்ணுவோம். ஃபஸ்ட் கஸ்டமர்ஸ் இருக்கு இல்லையா, இதை எடுத்து நான் இங்கே லெஃப்ட்டில் அலைன் பண்ணிக்கிறேன். ஸோ இது கரெக்டாக ஃபிட் ஆகிற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. சேல்ஸ் ட்ரெண்டை இங்கே அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ நான் இது எல்லாமே மவுஸ் யூஸ் பண்ணி தான் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணுறேன் அண்ட் ரீசைஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு எப்படி இந்த அலைன்மெண்ட் வேணுமோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சார்ட்ஸ் எங்கேனாலுமே ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த அலைன்மெண்ட் கரெக்டாக நீங்கள் பண்ணிக்கோங்க. அலைன்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் இப்போ அடுத்தது டைட்டில் ஆட் பண்ணலாம். ஸோ நம்மளோட கண்டென்ட் ரெடி ஆகிடுச்சு. இப்போ டைட்டில் ஆட் பண்ணிடலாம். இந்த ஷேப்பை கிளிக் பண்ணி நீங்கள் ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள். நான் சேல்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் டேஷ்போர்ட் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இதை மிடில் நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஃபாண்ட் சைஸ் மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம டைட்டில் கொடுத்தாச்சு.
சார்ட்ஸும் ஆட் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைசர்ஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிவ்அவேக்கான வின்னர் யார் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ பேசிக்காக வந்து குவிஸ்க்கான ரிசல்ட் வந்து நாங்கள் எப்படி வேல்யூவேட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்ற காரணத்துக்காக. ஸோ நீங்கள் வந்து என்ன ஸ்கோர் பண்ணியிருந்தீங்க அப்படின்றது நீங்கள் குவிஸ் கம்ப்ளீட் பண்ண உடனே உங்களுக்கு கண்டிப்பாக வந்திருக்கும். ஸோ நாங்கள் 50 above ஸ்கோர் பண்ண உடனே நேம் லிஸ்ட்டை தனியாக எடுத்திருக்கோம். இந்த நேம் லிஸ்ட்டை வந்து நம்ம இப்போ ஸ்பின்னில் போட்டு ரன் பண்ண போகிறோம். இதில் வர 3 பேருக்கு தான் வந்து நம்ம கிஃப்ட் வச்சு சென்ட் பண்ண போகிறோம். ஸோ எங்களை பொறுத்த வரையும் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருமே வின்னர்ஸ் தான். இப்போதைக்கு எங்களால் 3 பேருக்கு தான் கிஃப்ட் வச்சர் கொடுக்க முடியும் அப்படின்றதுனால நாங்கள் இந்த ஒரு ஸ்பின் மெத்தடை ஃபாலோ பண்ணுறோம். ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கட்டும் அப்படின்ட்டு நாங்கள் ஸ்பின் எடுத்திருக்கோம். இது வேறு எப்படிலாம் பண்ணலாம் அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த ஸ்பின் மெத்தட் நல்லா இருந்தான்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ வாங்க ஃபஸ்ட் வின்னர் யார் அப்படின்றத கிளிக் பண்ணி ரன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட் வின்னர் யாருன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம குவிஸோட ஃபஸ்ட் வின்னர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ராஜேஷ் குமார். கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, நீங்கள் தான் இந்த குவிஸ்க்கான ஃபஸ்ட் வின்னர். ஸோ நம்மளோட எக்ஸல் டெக்கில் நடக்கக்கூடிய ஃபஸ்ட் குவிஸ்க்கான ஃபஸ்ட் வின்னர் வந்து ராஜேஷ் குமார். ஓகே, இப்போ செகண்ட் ஸ்பின் ரன் பண்ணலாம். செகண்ட் ஸ்பின்னில் யார் வர போகிறாங்க அப்படின்னு பார்ப்போம். மோகன், கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரோ, நீங்கள் தான் வந்து செகண்ட் வின்னர். ஸோ அஜய்க்கும் மோகனுக்கும் வந்து செம்ம ஒரு காம்படிஷன் இருந்தது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் நம்ம குவிஸ்க்கான ஃபைனல் வின்னர் யார் அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். நான் ஸ்பின் ரன் பண்ணிட்டேன். ஓகே, அந்த ஃபைனல் வின்னர் இஸ் செந்தில்குமார். வின் பண்ண 3 பேருக்குமே வந்து கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃப்ரம் எக்ஸல் டெக் தமிழ். ஸோ உங்களுக்கான கிஃப்ட் வச்சர் வந்து இந்த வீக்கில் உங்களை வந்து சேரும். நாங்கள் உங்களை கான்டாக்ட் பண்ணுவோம். கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கான கிஃப்ட் வச்சர் வந்து நாங்கள் சென்ட் பண்ணிடுவோம். பார்ட்டிசிபேட் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்பவே நன்றி. நீங்கள் எல்லாருமே ஆக்சுவலாக இந்த குவிஸோட வின்னர்ஸ் தான். பட் எங்களால் எல்லாருக்குமே கொடுக்க முடியாது அப்படின்றதுனால பார்ட்டிசிபேட் பண்ணதில் ஒரு 3 பேருக்கு நாங்கள் கிஃப்ட் வச்சர் கொடுத்துருக்கோம். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக வந்து இதை இன்க்ரீஸ் பண்ணுவோம். தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு கொடுங்க. முடிஞ்சளவு வந்து இந்த குவிஸை வந்து கிளியராக பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம். இந்த குவிஸ் பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இல்லை இந்த குவிஸை வந்து வேறு எப்படிலாம் கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த குவிஸில் வந்து நம்ம இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ வாங்க வீடியோவை கண்டினியூ பண்ணுவோம். ஸோ ஸ்லைசர் ஆட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கே ஏதாவது ஒரு சார்ட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே பிவட் சார்ட் டூல் அப்படின்றது எனேபிள் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா அனலைஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதில் தான் வந்து ஸ்லைசர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் இன்சர்ட் ஸ்லைசர் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் டேட்டாவில் யூஸ் பண்ண எல்லா ஹெடருமே இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் வந்து நீங்கள் எப்படிலாம் ஃபில்டர் அப்ளை பண்ணமோ அந்த ஹெடர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் ரெப், லொக்கேஷன் அண்ட் ப்ராடக்ட் சூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஏன் இங்கே கஸ்டமர்ஸ் எடுக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கஸ்டமர்ஸ் வந்து டாப் 10 தான் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் வந்து நான் கஸ்டமர்ஸ் வந்து இங்கே ஃபில்டரில் ஆட் பண்ணல. இந்த செக் பாக்ஸ் டிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்த உடனே ஸ்லைசர்ஸ் ஆட் ஆகிடும். டேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைசர்ஸை விட உங்களுக்கு டைம் லைன் வந்து பெட்டராக இருக்கும் அப்படின்றதுனால நம்ம டைம் லைன் ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் வந்து சேம் ப்ராசஸ் தான். ஏதாவது ஒரு சார்ட்டை கிளிக் பண்ணுங்கள், பிவட் சார்ட் டூல்ஸில் போங்க, அனலைஸில் இன்சர்ட் டைம் லைன் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா டேட் எங்கெல்லாம் இருக்கோ அந்த காலம் எல்லாமே வந்து உங்களுக்கு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகும். நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் டேட்டில் மட்டும் தான் டேட் இருக்கிறதுனால அது மட்டும் நமக்கு இங்கே லிஸ்ட் அவுட் ஆகுது. நான் ஆர்டர் டேட்டை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துட்றேன். ஸோ அது வந்து இந்த மாதிரி ஒரு டைம் லைனாக வந்து உங்களுக்கு க்ரியேட் ஆகும். இது எல்லாத்தையும் வந்து நம்ம இங்கே ஃபில்டருக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம் இல்லையா, அங்கே வந்து நம்ம ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு டைம் லைன் ட்ராக் பண்ணி அங்கே ப்ளேஸ் பண்ணிடுறேன். தேவைப்பட்டதுன்னா வந்து இந்த ஷேப் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு இங்கே காலம் இருக்கு இல்லையா, இதில் வந்து சிங்கிள் காலமாக இருக்கிறத டபுள் காலமாக மாற்றிக்கோங்க. அப்போ வந்து இது உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக ஃபிட் ஆகிடும். இதுக்கப்புறமா இதை வந்து ரீசைஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த அலைன்மெண்ட் எல்லாமே மவுஸ் யூஸ் பண்ணி தான் பண்ணுறேன். நீங்களும் வந்து மவுஸை யூஸ் பண்ணி கரெக்டாக அலைன்மெண்ட் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்பேஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலைன்மெண்ட்டை செட் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் நான் சின்னதாக வைக்கிறேன், ஏன்னா நான் இங்கே வந்து ஹெட்டிங் கொடுக்க போகிறேன் ஃபில்டர்ஸ் அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஃபில்டர்ஸ் கிளிக் பண்ணி அப்ளை பண்ணுவோம். ஃபில்டர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து சேல்ஸ் ரெப்பில் மட்டும் தான் டேட்டா சேஞ்ச் ஆகுது. ஏன்னா நம்ம சேல்ஸ் ரெப்போட சார்ட்டை கிளிக் பண்ணி தான் வந்து நம்ம ஸ்லைசர்ஸ் இன்சர்ட் பண்ணோம். பட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா என்டையர் டேஷ்போர்டுக்குமே டேட்டா சேஞ்ச் ஆகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைசரை கிளிக் பண்ணுங்கள், ரைட் கிளிக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கனெக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் எல்லா சார்ட்ஸையும் வந்து எனேபிள் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நான் இதை கிளிக் பண்ணேன் அப்படின்னா வந்து என்டையர் டேஷ்போர்டுக்குமே வந்து எனக்கு சார்ட்ஸில் சேஞ்சஸ் இருக்குது. ஸோ இதே ப்ராசஸ் வந்து பேலன்ஸ் இருக்கிற ஸ்லைசர்ஸ்க்கும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ ஒரு வாட்டி எல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படின்றத செக் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வந்து ஃபில்டர்ஸ் வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலாக இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ காஸ்மெட்டிக் மட்டும் நான் கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா வந்து காஸ்மெட்டிக்ஸில் யார் டாப் கஸ்டமர்ஸ் அப்படின்றது இங்கே வந்திருக்கு.
ஸோ காஸ்மெட்டிக்ஸோட சேல்ஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியுது. இதில் ப்ராடக்ட் வந்து காஸ்மெட்டிக் மட்டும் தான் இருக்கிறதுனால இது 100% வந்திருக்கு. காஸ்மெட்டிக் யார் யார் எவ்வளோ சோல்வ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது வந்து எந்த லொக்கேஷனில் அதிகமான சேல்ஸ் நடந்திருக்கு அப்படின்றதும் நமக்கு இங்கே தெரியுது. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி உங்களோட அனலைசிஸை நீங்கள் பண்ண முடியும். அதே மாதிரி லொக்கேஷன் வைஸ் எப்படிலாம் வந்து நீங்கள் ஃபில்டர்ஸ் அப்ளை பண்ணி அனலைஸ் பண்ணமோ இந்த ஸ்லைசர்ஸ் யூஸ் பண்ணி உங்களால் தாராளமாக பண்ண முடியும். இதுதான் வந்து இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்டிவாக மாற்றலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஐகான்ஸ் இன்சர்ட் பண்ண போகிறோம். ஐகான்ஸ் இன்சர்ட் பண்ணோம் அப்படின்னா வந்து அந்த ஐகான்ஸ் வந்து இந்த டேஷ்போர்ட் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அட்ராக்டிவாக காட்டும். ஸோ கூகுளில் வந்து நிறைய வெப்சைட்ஸில் வந்து ஐகான்ஸ் அவைலபிளாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுற ஒரு சில வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா வந்து நீங்கள் அங்கே வந்து ஐகான்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தேவைப்படக்கூடிய ஐகான்ஸ் வந்து நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அதை நம்ம இப்போ இங்கே இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் வந்து சேல்ஸ் டேஷ்போர்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த டேஷ்போர்ட் மாதிரி இருக்கிற ஐக்கானை வந்து நான் இங்கே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இதை ரீசைஸ் பண்ணிக்கோங்க மவுஸ் யூஸ் பண்ணி. அடுத்தது கஸ்டமர்ஸ். ஸோ கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இதை இன்சர்ட் பண்ணிடுறேன். இதோட சைஸை வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். சேல்ஸ் ட்ரெண்டுக்கு நான் இந்த ட்ரெண்ட் ஐக்கானை யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த ஐக்கான் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சார்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அலைன் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம எல்லாத்துக்குமே ஐக்கான்ஸ் இன்சர்ட் பண்ணியாச்சு. லாஸ்ட்டாக இருக்கக்கூடியது ஃபில்டர்ஸ். ஸோ நம்மளோட டேஷ்போர்ட் வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. பட் இது நம்ம வந்து மல்டிபிள் யூஸருக்கு சென்ட் பண்ண சொல்ல ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் நம்ம பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் எப்படி அப்படின்றத பார்த்துலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணாலும் சரி, இல்லை ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணாலும் வந்து இந்த அலைன்மெண்ட் மாறக்கூடாது. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சார்ட் வந்து மூவ் ஆகிற மாதிரி லாக் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஏதாவது ஒரு சார்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோலே கொடுங்க. கண்ட்ரோலே கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இது எல்லாமே செலக்ட் ஆகிடும். இதில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சைஸ் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து இங்கே ஃபார்மட் பிக்சர் அப்படின்றதும் ஓப்பன் ஆகும். இதில் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிட்டு டோன்ட் மூவ் ஆர் சைஸ் வித் த செல் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நான் எத்தனை ரோ ஆட் பண்ணாலுமே வந்து ரோஸ் மட்டும் தான் ஆட் ஆகுமே தவிர சார்ட்ஸில் எந்த ஒரு அலைன்மெண்ட்டும் சேஞ்சஸ் ஆகாது. நம்ம சார்ட்ஸ் பண்ண ஆரம்பித்தது வந்து நம்ம கலர் ஸ்கேலிங்கை பற்றி நம்ம பெருசாக எங்கேயுமே பேசுனதில்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எக்ஸலில் வந்து இதுக்கு சிம்பிளான ஒரு சொல்யூஷன் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பேஜ் லேஅவுட்டில் போய்ட்டு தீம்ஸ் அப்படின்னு இருக்குது இல்லையா, இதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட தீம் அவைலபிளாக இருக்குது. இதில் உங்களுக்கு எது ஃபிட் ஆகுதோ அந்த தீமை செலக்ட் பண்ணிட்டு போயிடலாம். அதனால் வந்து நீங்கள் இதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற அவசியமே இல்லை. ஸோ எக்ஸலே வந்து அதுக்கேற்ற மாதிரி கலர் ஸ்கேலிங் எல்லாமே பண்ணிடும். ஸோ இதில் வந்து நீங்கள் எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். எந்த தீம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த தீம்லேயே வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு தீம்லேயும் வந்து மல்டிபிள் கலர் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் தீமில் இருக்க கலர் உங்களுக்கு செட் ஆகலாம் கூட இதில் இருக்க கலர்ஸ் வந்து நீங்கள் செலக்ட் பண்ண முடியும். அண்ட் இதுலேயே வந்து ஃபாண்ட்ஸும் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஃபாண்ட்ஸ் வந்து ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். எந்த ஃபாண்ட் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு தோணுதோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் ஈஸியாக செலக்ட் பண்ணிட்டு போகலாம். ஸோ நீங்கள் இதில் இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு சூட் ஆகுதோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இதில் எதுவுமே செட் ஆகலை அப்படின்னா வந்து நீங்கள் மேனுவலாக கிளிக் பண்ணி ஃபார்மெட்டில் போய்ட்டு ஷேப்ஸில் போய்ட்டு கூட நீங்கள் கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அதில் சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபைனலாக வந்து இந்த டேஷ்போர்டை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இந்த டேஷ்போர்டு வந்து நம்ம மல்டிபிள் யூஸருக்கு சென்ட் பண்ண சொல்ல அவங்க வந்து ஈஸியாக இங்கே சார்ட்ஸில் கிளிக் பண்ணி இந்த டேட்டாவை டெலிட் பண்ண முடியும். ஸோ இது நடக்கக்கூடாது அப்படின்னா வந்து நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஷீட்டை வந்து ப்ரொடெக்ட் பண்ணோம். பட் இதை நம்ம டேரெக்டாக பண்ண முடியாது. ஏன்னா இதே ஷீட்டில் வந்து நம்ம ஸ்லைசர்ஸ் ஆக்சஸ் பண்ணோம். ஸோ ஸ்லைசர்ஸ் மட்டும் ப்ரொடெக்ட் ஆகக்கூடாது, மற்ற எல்லாமே நமக்கு ப்ரொடெக்ட் ஆகணும். அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லைசர்ஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு ரைட் கிளிக் பண்ணுங்கள். இதில் ஷேப் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம ப்ரீவியஸாகவே வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸில் வந்து தான் வந்து இந்த டோன்ட் மூவ் அப்படின்றத கொடுத்துருப்போம். இதில் இன்னொரு ஆப்ஷன் வந்து லாக் அப்படின்னு இருக்கும், அதை அன்லாக் பண்ணி விட்டுருங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்லைசஸ் மட்டும் தான் செலக்ட் பண்ணி பண்ணணும். நீங்கள் மொத்தமாக வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி லாக் அன்செக் பண்ணிங்க அப்படின்னா வந்து எதுவுமே ப்ரொடெக்ட் ஆகாது. அதனால் ஸ்லைசஸை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிவிட்டு அதில் மட்டும் லாக்கை அன்செக் பண்ணி விடுங்க. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ரிவ்யூவில் போய்ட்டு ப்ரொடக்ட் ஷீட். நான் இங்கே எதுவும் பாஸ்வேர்டு கொடுக்கல, உங்களுக்கு வேணுன்னா பாஸ்வேர்டு கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்னால் இங்கே எங்கேயுமே வந்து கிளிக் பண்ண முடியாது என்னோடய சார்ட்ஸில். என்னால் ஸ்லைசஸ் மட்டும் ஆக்சஸ் பண்ண முடியும். இதில் எல்லா ஸ்லைசஸுமே வந்து என்னால் ஆக்சஸ் பண்ண முடியும். இப்போ இந்த டேஷ்போர்டை நீங்கள் யாருக்கு சென்ட் பண்ணணுமோ நீங்கள் சென்ட் பண்ணலாம். அவங்க வந்து இதை இன்ட்ராக்டிவாக யூஸ் பண்ண முடியும். சென்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் இருக்கக்கூடிய கிரிட் லைன்ஸை தூக்கிடுங்க, ஹெட்டிங்கை தூக்கிடுங்க, ஃபார்முலா வர தூக்கிடுங்க. ஹோமை டபுள் டைம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி மினிமைஸ் ஆகிடும். இப்போ கொஞ்சம் ஜூம் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இதில் தேவையில்லாத ஷீட்ஸ் நம்ம வந்து மல்டிபிள் ஷீட்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோம் இல்லையா, இது எல்லாத்தையும் ஹைட் பண்ணிக்கோங்க. டேட்டா தேவைனா இருக்கட்டும், தேவையில்லைனா அதையுமே ஹைட் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ராக்டிவ் டேஷ்போர்ட் வந்து எப்படி பில்ட் பண்ணுறது அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். இதில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குது எல்லாத்தையுமே வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பேஸ் பண்ணி நீங்கள் மல்டிபிள் டேஷ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணி பாருங்கள் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய டேட்டாஸ் பேஸ் பண்ணி. அண்ட் நான் இந்த வீடியோவில் யூஸ் பண்ண டேட்டாவையும் வந்து நான் கூகுள் ட்ரைவில் அப்லோட் பண்ணுறேன். அதுக்கான லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தேவைப்பட்டதுன்னா இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை பார்க்கறதோடு நிறுத்தாமல்
இதை கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து நீங்கள் நிறைய டேஷ்போர்ட்ஸ் வந்து நீங்கள் இன்ட்ராக்டிவாகவும் இனோவேட்டிவாகவும் உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். அதனால் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் எக்ஸலை பொறுத்தவரைக்கும். ஏன்னா இதெல்லாம் வந்து ஈஸியாக மறந்துடுவோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸில் இருக்கோமோ அவ்வளோக்கு அவ்வளோ இது எல்லாமே நமக்கு ஞாபகம் இருக்கும். இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் இந்த டேஷ்போர்டில் நம்ம என்னெல்லாம் எஃபெக்டிவாக வந்து நம்மளால் பண்ண முடியும், எவ்வளோ அட்ராக்டிவாக இதை எடுத்துகிட்டு போக முடியும், எந்த அளவுக்கு டேஷ்போர்டை பேஸ் பண்ணி எக்ஸல்லையும் அனலைஸ் பண்ண முடியும் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நம்ம டீட்டெயிலாக பார்த்து தெரிஞ்சுப்போம். இந்த டேஷ்போர்டை வந்து ஸ்டார்டிங்லேருந்து எண்ட் வரையும் எண்ட் டு எண்ட் ப்ராசஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா வந்து டேஷ்போர்டுக்கான பிளேலிஸ்ட் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோம். அந்த பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம எங்கேருந்து ஆரம்பித்தோம், இப்போ இந்த டேஷ்போர்டு எப்படி பில்ட் பண்ணியிருக்கோம், அண்ட் இதில் இருக்கக்கூடிய ஃபார்மேட்டிங் ஆப்ஷன்ஸ்லாம் என்ன, இதில் என்னெல்லாம் ஃபார்மேட்டிங் பண்ணலாம் அப்படின்றது எல்லாமே வந்து நம்ம டீட்டெயில்டாக வீடியோஸ் மேய்க்கிறோம். அந்த வீடியோ எல்லாமே பாருங்கள். இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது, நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் தாராளமாக எங்களை டெலிகிராமில் கனெக்ட் பண்ணி கேட்கலாம். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கிவ்அவேக்கான வின்னர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த வீக்குள்ளே உங்களை கனெக்ட் பண்ணி உங்களுக்கான கிஃப்ட் வச்சு நாங்கள் சென்ட் பண்ணுவோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த எக்ஸல் டேஷ்போர்ட் யாருக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து இந்த டேஷ்போர்ட் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எக்ஸல் டெக் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடிய சீக்கிரம் வந்து நம்ம 1000 சப்ஸ்கிரைப் ரீச் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். அதுக்கு உங்களோட சப்போர்ட் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். முடிஞ்ச அளவு வந்து நம்ம சேனலை ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க. மீண்டும் அடுத்த ஒரு எக்ஸல் வீடியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய் ஃப்ரம் அரவிந்த்.